துலா, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் அதிக நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளையோ அல்லது முதலீடுகளையோ நாளை தவிர்க்கவும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட இன்னல்கள் குறையும். விருச்சிகம், வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். வெளியூர் பயணங்கள் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு: சிவபெருமானை ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி வழிபட அமைதி கிட்டும். தனுசு, எதிர்ப்புகள் விலகும். பழைய கடன் சிக்கல்கள் தீர வழி பிறக்கும். உத்தியோகத்தில் இருந்த போட்டிகளை முறியடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். உங்களின் படைப்பாற்றல் மற்றும் தனித்திறமை வெளிப்படும். பூர்வீக சொத்துகள் மூலம் லாபம் வர வாய்ப்புண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு: சனீஸ்வர பகவானுக்கு எள்தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் கூடும். கும்பம், வீடு மற்றும் வாகன சேர்க்கைக்கான யோகம் உண்டு. தாயாரின் ஆசி உங்கள் காரியங்களுக்கு பலமாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: காலபைரவரை வணங்கி வர பயங்கள் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம், இன்று உங்களின் தன்னம்பிக்கை பல மடங்காக உயரும். இளைய சகோதரர்களின் மூலம் ஆதாயம் உண்டு. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். சிறிய பயணங்கள் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: பெருமாளுக்கு கற்கண்டு நிவேதனம் செய்து வழிபடவும்.